வணக்கம் சார், என் பேர் தம்பித்துறை. நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக பணிபுரிஞ்ச அரசு துறையில் பொது சுகாதாரத்துறையில் பணிபுரிஞ்சிட்டு ரிட்டையர்ட் ஆன பின்னாடி இங்கே வந்து வாஷ் இன்ஸ்டியூஷனில் லெக்சரராக பணிபுரிஞ்சிட்டு வரேன். என் போன்ற சுகாதார ஆய்வாளர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள டெப்டேட் பண்ணி அரசு பணியில் அமர்றதுக்கு உண்டான வழிமுறைகளை நாங்கள் அந்த பயிற்சி மூலமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதன் மூலம் டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா, கொரோனா போன்ற நோய்களை வந்து தடுப்பு நடவடிக்கைகளை ஈடுபடுறதும், பொது சுகாதாரத்தில் பப்ளிக் ஹெல்த் ஆக்டை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதும் எங்களோட கடமை. நாங்கள் நோய் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நான் யூஜி முடித்தது வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. அது முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, அதுக்கடுத்து என்ன வேல்யூ அப்படின்றது எனக்கு தெரியல. குரூப் எக்ஸாமாக எம்எஸ்சியான்னு பார்க்கும்போது பேரண்ட்ஸ் சஜஷனோட தான் நான் வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர் எடுத்தேன். அது வாஷ் இன்ஸ்டிடியூட்டில். அங்கே எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு. அதனுடைய கோர்சஸ், அதனுடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இன்டீரியராக புதுசாக படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது என்டமாலஜி, அனாட்டமி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, என்வைரன்மெண்டல் சானிடேஷன், அப்புறம் பிஹேவியரல் சயின்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. தியரி மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம வந்து அஸ் அ சானிட்டரி இன்ஸ்பெக்டராக என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது எஸ்எஃப்டி 2 month அனுப்புவாங்க. அது மூலியமாக தான் நம்ம ஒரு இடத்துக்கு போனால் இந்த இடத்துல இந்த இது இருக்குது அப்படின்றதுக்கு அதை வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நம்ம அந்த ஃபீல்டு ட்ரைனிங்கில் தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஸ்டாஃப்ஸ் அண்டு பிரின்சிபல்ஸ் எல்லாருமே பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தராங்க. அதே பிளேஸ்மெண்ட் கொடுத்தா கூட அதுக்கு ட்ரைனிங்கும் ஒரு 2 days வந்து இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணால் இந்த டிப்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ப்ளஸ் எம்ஆர்பி எக்ஸாமுக்கு தான் இந்த லிஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மேம்ஸ், டீச்சர், ஸ்டாஃப்ஸ் யாராவது சஃபர் ஆனாலும் நமக்கு வந்து அதை பெனிஃபிட் ஆக்கி தர்றது தான் வந்துட்டு இந்த கோர்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. வெல்கம் டு கெட் அப்ளிகேஷன்ஸ். திஸ் இஸ் எல்பி வித் யூ ஹியர். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அகாடமி எதுன்னு பார்த்தீங்கன்னா வாஷ் அகாடமி. இது வரைக்கும் நம்ம பார்த்த இன்ஸ்டியூட்ஸ்லேயே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்டியூட் இது. ஏன்னா இதில் வாஷ்னு பேர் எழுதியிருக்கும் பாருங்க. ஸோ வாஷ்னா வாட்டர், சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் இன்ஸ்டியூட். ஸோ இந்த இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு யூஜி கோர்ஸ் அண்ட் 3 பிஜி கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸை நம்ம உள்ள போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எங்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா கிரீன் கவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. சுத்திலும் மரமா இருக்குது, வானத்தே பார்க்க முடியல. ஸோ நல்ல கிரீன் கவர் இருக்கு. ஆக்சுவலா வாஷ் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா என்ஜிஓ பேஸ்ட் அகாடமி. இவங்க வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய எடுத்து பண்றாங்க. இங்க இருக்க கோர்சஸ் பத்திலாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கிட்ட இப்போ இன்ஸ்டியூட்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இவங்க கிட்ட கேட்கலாம் கோர்சஸ் பத்தி தெரிஞ்சுக்க. மை நேம் இஸ் ஆதவன். நான் அரியலூர்லேருந்து வரேன். நான் வாஷ் இன்ஸ்டியூட்டில் பிஜி டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படிக்கிறேன். எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஜியில் வந்து சயின்ஸ் ஓரியன்டான கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, சுவாலஜி இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள். என்னோட பேர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா. நான் வந்து ரெட்டியாசத்திரத்துலேருந்து வரேன். நாங்கள் வந்து டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் 2nd year படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து எதுக்கு எடுத்தேன்னா அங்கே நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. கவர்மெண்ட் செக்டார்லேயும் ப்ரைவேட் செக்டார்லேயும் நிறையா கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கனாட்டிக்கு இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். எலிஜிபிலிட்டி வந்து 12th வந்து பயோமேக்ஸ் படிச்சிருக்கணும். பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும் இந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம். என்னோட பேர் வந்து ராஜேஷ். நான் வந்து திண்டுக்கல்லேருந்து வரேன். நான் வந்து இங்கே வந்துட்டு பிஜி டிப்ளமோ இன் வாட்டர், வேஸ்ட் வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் படிக்கிறேன். ஆக்சுவலி இந்த கோர்ஸுக்கு வந்து 1 year கோர்ஸு. இது வந்துட்டு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியோட அப்டேட் ஆனது. ஆக்சுவலி இது வந்துட்டு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோர்ஸ் தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. அது வாஷ் இன்ஸ்டியூட்டில் தான். இங்கே வந்து ட்ரெயின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் தான் வந்துட்டு இங்கே எடுக்கிறாங்க. ஆக்சுவலி 10 years 15 years வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறப்ப வந்துட்டு
கவர்மெண்ட் செக்டரில் வந்துட்டு நிறையா இருக்குது, ப்ரைவேட் செக்டர்லேயும் நிறையா இருக்குது. இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பயாலஜி. என் பேர் விஜயகுமார். நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வந்து படிக்க வந்திருக்கேன். நான் இங்கே வந்து பிஜி டிப்ளமோ சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து படிக்க வந்திருக்கேன். எதனால் நான் இங்கே இவ்வளோ தூரம் வந்து படிக்கிறேன்னா, மற்ற இடத்துலாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இன்ஸ்டியூட் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்கி நடத்துகிறாங்க. அதனால் நான் இங்கே வந்து படிக்கிறேன். எலிஜிபிலிட்டி வந்து பயாலஜி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, சுவாலஜி படித்தவங்கலாம் இந்த கோர்ஸ் படிக்கலாம். ஸோ நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து படிக்கிறாங்க. இவங்க கிட்ட இந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ், எதுக்காக இந்த கோர்ஸை சூஸ் பண்ணாங்க, இதில் இருக்க பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள்லாம் டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படிக்கிறோம். என்னோட பேர் வந்து பிசி கோகுல் ராஜா. நான் திண்டுக்கல்லேருந்து வரேன். நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். இந்த கோர்ஸ் எடுத்ததுக்கான காரணம் வந்து நாங்கள் வந்து போத் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டர்ஸ் ரெண்டுலேயுமே போகலாம். எங்களுக்கு ரெண்டு இதுலேயுமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எங்களுக்கு வந்து இங்கே ஃபீல்டு ட்ரைனிங்கும் இருக்குது, தியரி கிளாஸும் இருக்குது. நாங்கள் வந்து இந்த டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படிக்கிறது வந்து நாங்கள் வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டராகவும் போகலாம், மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அந்த ஜாப்புக்கும் நாங்கள் போகலாம். என்னோடய பேர் யுவன் சங்கர். நான் திண்டுக்கல்லேருந்து வரேன். இங்கே ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டரில் தியரி ப்ளஸ் ஃபீல்டு ட்ரைனிங் ரெண்டுமே போடுறாங்க. ஃபீல்டு ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், பிஹெச்சி இந்த 3 இடத்துலையுமே போடுறாங்க. வணக்கம், என் பேர் பூபாலன். நான் வந்து திண்டுக்கல்லேருந்து வரேன். நான் இங்கே தான் எஸ்ஐ கோர்ஸ் படிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக் ஹெல்த்து, டிசீசஸ் பற்றி மக்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதனால் என்னென்ன மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறோம். இதில் வந்து பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்ஸ்லேயும் இருக்குது, ப்ரைவேட் செக்டர்ஸ்லேயும் இருக்குது. கவர்மெண்ட் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி, எஸ்ஐஸ்க்கு வந்து முக்கால்வாசி வந்து முனிசிபாலிட்டி சைடு தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ப்ரைவேட் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்டு வந்து ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. என் பேர் ஜனத்தல் ஃபிர்தோஸ். நான் சென்னையிலேருந்து இங்கே தங்கி படிச்சுட்டு இருக்கேன். நான் பிஜி டிப்ளமா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படிக்கிறேன். எங்களுக்கு இங்கே வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது, ப்ளஸ் ஹோம்மேட் ஃபுட்டு தான் எங்களுக்கு. படிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக ப்ளஸ் என்விரான்மெண்டலாக இருக்குது. ஹாய், திஸ் இஸ் தாரணி. நான் திண்டுக்கல்லேருந்து வரேன். எஸ்ஐ கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் வாஸ் இன்ஸ்டியூட்டில். நான் எதனால் இந்த கோர்ஸ் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கனால இந்த கோர்ஸ் எடுத்தேன். இந்த கோர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோபயாலஜி, கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்குது, என்டமாலஜி இருக்குது, என்விரான்மெண்டல் சானிடேஷன். டே டு டே லைஃப்பில் ஓரியன்டாக நிறைய நம்ம பற்றி படிக்கிறதுனால ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு டேக் தட். நான் வந்து டாக்டர் பாண்டியராஜன். வாஸ் இன்ஸ்டியூட்டில் இந்த கோர்ஸ் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து இது நாள் வரைக்கும் நான் ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன். என்னுடைய சர்வீஸ் வந்து 45 வருஷம் இந்த பப்ளிக் ஹெல்த்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறாங்க, ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஷிப்பு போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறாங்க. இது இல்லாமல் கிரேட்டர் சென்னையில் ஒரு 80 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஒரு 8 பேர் 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இது போல் இது மட்டும் இல்லை, இங்கே வந்து என்னென்னா கேம்பஸ் இன்டர்வியூ அதிகம். அதனால் என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட்டு எங்களை வந்து தேடி படிக்கிறாங்க. அதுபோல் இன் ஃப்யூச்சர்லையும் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய பேருக்கு வேலை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இது இல்லாமல் இப்போ மெட்ராஸ் சிட்டிலையும் திருப்பி ப்ரைவேட்டில் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லை, ரயில்வே மட்டும் இல்லை, ஸ்டீல் பிளான்ட்லேயும் இருக்குது வேலை இருக்குது, பேப்பர் இதில் வேலை இருக்குது, நெய்வேலி லிக்னைட்டில் வேலை இருக்குது. ஸோ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து காமராஜ் யூனிவர்சிட்டியால் அப்ளிகேட் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ். அதே போல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்த கோர்ஸ். ஆகவே 2 கோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, ப்ரைவேட்லேயும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, வாசி இன்ஸ்டியூட்னால் அவருக்கு ஒரு தனி பெருமை உண்டு. ஸோ மை செல்ஃப் டாக்டர் மணிகண்டன். ஸோ நான் வந்து 14 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த லெபார்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இன்சார்ஜாக நான் இருக்கேன். ஸோ இந்த லெபார்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய எல்லா பேராமீட்டர்ஸும் நம்மளால் இங்கே அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த லெபார்ட்ரியில் வந்து இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜிலேருந்து இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ், அது மட்டும் இல்லாமல் சில யூனிவர்சிட்டியோட நாங்கள் வந்து MOU எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் எல்லா பேராமீட்டரும் நம்மளால் இங்கே அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டில் இருக்கக்கூடிய கலோரிஃபிக் வேல்யூ வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் இந்த கலோரி மீட்டர் மூலமாக. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டரில் வந்து COD அப்படின்ற முக்கியமான பேராமீட்டர். ஸோ அது கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் சொல்லுவோம். ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்.
ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நெப்ளோமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ வாட்டரில் இருக்கக்கூடிய டர்பிடிட்டியை வந்து நம்மளால் செக் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து பிஹெச் மீட்டர், வாட்டரில் இருக்கக்கூடிய ஆசிட் அண்ட் பேஸோடைய பேலன்ஸை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த பிஹெச் மீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்து வந்து மேக்னெட்டிக் ஸ்டிரர் வித் ஹாட் பிளேட். ஸோ இது வந்து மீடியா ப்ரிப்பேர் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் இந்த ஹாட் பிளேட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து டிஜிட்டல் ஃப்ளாக்குலேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லெட்ஜோடைய செட்டிலிங் டைமை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளாக்குலேட்டர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாட்டரில் டிஸ்டில் வாட்டரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த மீட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து வாட்டரில் கூட நைட்ரஜன் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட் இஸ் ஏ மஃபிள் ஃபர்னஸை கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹாட்டர் ஓவன், ஸோ கிளாஸ் வெர்ஸாக ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த லேப் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த லேப் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வாட்டரில் இருக்கக்கூடிய ஈகோலை இந்த மாதிரி வாட்டர் பார்ன் டிசீஸை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த லேப் வந்து முக்கியமாக யூஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட கூலிங் சென்ட்ரிஃபியூஜ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டிடிஎஸ் அண்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அனலைஸ் பண்ணுறதுக்காக இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வெர்ஸஸ் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு ஹாட்டர் ஓவன் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய காலனிஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு காலனி கவுண்டர் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து ஆர்கானிசம் க்ரோ ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அதை ப்ராப்பராக இன்குபேட் பண்ணணும். ஸோ இன்குபேட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் தி இன்குபேட்டர் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிசத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஸோ வி ஹேவ் தி டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் வந்து இங்கே இருக்குது. இது மூலமாக என்ன ஆர்கானிசன்றதை நம்மளை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஃப்ளேம் ஃபோட்டோமீட்டர் இருக்குது. ஸோ இது வந்து சோடியம், கால்சியம் இந்த மாதிரி சில மினரல்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃப்ளேம் ஃபோட்டோமீட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தென் வந்து மீடியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும், ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் கூடிய ஆர்கானிசம் எல்லாமே டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆட்டோக்ளேவ் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லா மைக்ரோபயாலஜியல் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேமினார் ஃப்ளோ முன்னாடி தான் நாங்கள் பண்ணுறோம். இந்த லேமினார் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா இட் வில் ப்ரொவைட் தி ஏசெப்டிக் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியல் க்ரோத்தை வந்து நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆர்கானிசத்தை நம்மளால் ஈஸியாக இதில் க்ரோ பண்ண முடியும். Myself Nandakumari. I am the alumni student of this college. Year of 2018 to 19 batch. நான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் பேண்டமிக் பீரியடில் வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் சானிட்டரி இன்ஸ்பெக்டராக கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இது ஒன்லி ஃபார் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து, அது எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு எல்லாத்துலேயுமே வந்து ஜாப் வேகன்சி வந்து இங்கே இதுக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. எங்கள் காலேஜில் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்னென்னா அலுமினி குரூப்புன்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணான்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ இருக்கிற வரையுமே பிளேஸ்மெண்ட்ஸை வந்து உருவாக்கி தராங்க. ஸோ அந்த வகையில் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு வந்து ஏற்படுத்தி தராங்க. Hello. First of all, we would appreciate the effort taken by GET application. Really, it's a good initiative. Thank you for making this effort. Water Sanitation and Hygiene Institute வந்து 2008 எஸ்டாப்ளிஷ் ஆனது. எங்கள் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து கொடைக்கானலில். அட் ப்ரெசென்ட் வந்து more than 16 locations we are operated. Headquarters வந்து டெல்லி. ஸோ திஸ் இஸ் அன் அகடமிக் கேம்பஸ். இந்த 16 லொக்கேஷன்ஸில் இது ஒன்று மட்டும்தான் அகடமிக் கேம்பஸ். இங்கே வந்து 4 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து நடத்திட்டுருக்கோம். ஒன்று வந்து பிஜி டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ். இட்ஸ் a 1-year டிப்ளமோ கோர்ஸ் which is affiliated to மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. இன்னொரு கோர்ஸ் வந்து பிஜி டிப்ளமோ இன் வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். தட் இஸ் ஆல்சோ affiliated to மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. இட் இஸ் ஆல்சோ 1-year கோர்ஸ். இன்னொரு கோர்ஸ் வந்து பிஜி டிப்ளமோ இன் அர்பன் அண்ட் ரூரல் சானிடேஷன் சயின்ஸ். தட் இஸ் ஆல்சோ அஃபிலியேட்டட் டு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த 3 கோர்சஸ்க்குமே பார்த்தீங்கன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரியோ எனி சயின்ஸ் ஸ்ட்ரீம், பாட்னி, ஜுவாலஜி அந்த மாதிரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ தட் இஸ் அ பேசிக் குவாலிஃபிகேஷன். அது இல்லாமல் வந்து நாங்கள் +2 கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எஸ்பெஷலி பயோமேக்ஸ் ப்ளஸ் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு we are having an exclusive course that is a 2-year diploma course that is called as MPHW, that is multipurpose health worker. It's especially for male candidates. So they can also be employed as a health inspector as well as a sanitary inspector. So on the course பேர் பார்த்தீங்கன்னா MPHW male sanitary inspector as well as health inspector தான் அந்த course. This course is approved by Government of Tamil Nadu and it is conducted under Directorate of Public Health and Preventive Medicine. ஸோ இந்த 4 கோர்சஸ் நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக வந்து
வாட்டர் அண்ட் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் ரிலேட்டட் கோர்சஸ் மட்டும் தான் இங்கே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு NSDC சர்டிஃபைட் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 3 months கோர்ஸ். இது எதுக்காக கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் இந்த வாஷ் செக்டாரில் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் வேணும் அப்படிங்கறதுக்காக வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஆப்ரேட்டர் O&M டெக்னீஷியனாகவும் இல்லை ஃபீக்கல் ஸ்லெட்ஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் O&M டெக்னீஷியன் இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு வந்து 3 months கோர்ஸ் வந்து நம்ம திஸ் இஸ் சர்டிஃபைட் பை நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். ஸோ இதுக்கப்புறமும் இந்த கோர்சஸ் முடித்தவங்களுக்கு நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். நம்ம பசங்க நிறைய பேருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ்னஸ் வந்து சைலண்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் தியரட்டிக்கல் கிடையாது. இட்ஸ் மோர் ஆன் ப்ராக்டிக்கல். எஸ்பெஷலி ஃபீல்ட் ட்ரைனிங் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் திஸ் கோர்சஸ். ஸோ இதனால் வந்து தே வில் கெட் மோர் இன் டு ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஸோ தட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தியர் ஃபர்தர் எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ. அது இல்லாமல் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இனிஷியேட்டிவ் ஆஃப் வாஷ் இன்ஸ்டியூட். நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வந்து வி ஆர் ப்ரொவைடிங் ஃபார் இந்த ப்ரைவேட் செக்டர்ஸ். அது இல்லாமல் கவர்மெண்ட்டில் எப்பப்போ எக்ஸாம் வருதோ அதுக்கு முன்னாடி வில் ஹாவ் லைக் அ க்ரஷ் கோர்ஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங். என்ன மாதிரி படிக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வில் ஹாவ் இட். ஸோ இங்கே இன்னொரு முக்கியமான சலைன் ஃபீச்சர் என்ன அப்படின்னா வந்து வாஷ் இன்ஸ்டியூட்டில் இருக்க எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே தே ஆர் டாக்டரேட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ இங்கே குவாலிட்டி வந்து வி வில் நெவர் காம்ப்ரமைஸ். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். அது இல்லாமல் நாங்கள் வாஷ் செக்டார்லேயே வந்து வி ஆர் டூயிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால வி ஹாவ் த ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இந்த கோர்சஸ்க்கு தேவையான ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்ஸ் லெக்சர்ஸோ அது எல்லாமே நாங்கள் வந்து வி ஆர் ப்ரொவைடிங் அடிஷ்னல். ஸோ எங்ககிட்டே அந்த நாலேஜும் வந்து பசங்களுக்கு வந்து இட் இஸ் பீன் டன்.